வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 13/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:52, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 3:26 வரை, துதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை, போராடம் பின்பு உத்ராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:36 வரை, ரோகிணி பின்பு மிருகசிரீஷம். மேஷராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், சுற்று வட்டாரத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும், பணியில் சாதகமான நிலை உருவாகும், வருமானம் தொடர்பான சிந்தனைகள் கூடும், பணியில் பொறுமையுடன் செயல்படவும், மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் ஏற்படும், புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும், பரணி வளமான நாள், கிருத்திகை நெருக்கம் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும், வேகமாக செயல்படுவீர்கள், குழந்தைகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நெருக்கம் ஏற்படும், ரோகிணி நிதானம் தேவை, மிருகசிரீஷம் ஆர்வம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், வியாபாரத்தில் வருமானம் கூடும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள், நிம்மதியான நிலை கிடைக்கும், ஒத்துழைப்புகள் அதிகமாகும், ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். மிருகசிரீஷம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும், திருவாதிரை வளமான நாள், புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். கடகராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள், தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும், லாபமான நிலை கிடைக்கும், எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் கிடைக்கும், வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மேரும் நிறம். புனர்பூசம் வளமான நாள், பூசம் கௌரவங்கள் கூடும், ஆயில்யம் போட்டி பொறாமைகள் விலகும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சிந்தனைகள் அதிகமாகும், குழப்பங்கள் விலகும், நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், முக்கிய விஷயங்களை நிறைவேற்றுவீர்கள், ஒத்துழைப்புகள் அதிகமாகும், வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், ஆர்வமான நிலையும் கிடைக்கும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் குழப்பங்கள் தீரும், பூரம் ஆதரவுகள் கூடும், உத்திரம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, அனுபவங்கள் அதிகமாகும், வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும், பணியில் ஆதரவான நிலை கிடைக்கும், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்பான சூழ்நிலையை தருவார்கள், பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும், மேன்மையான நிலை ஏற்படும், எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் ஒத்துழைப்புகள் கூடும், ஹஸ்தம் ஆதரவுகள் அதிகமாகும், சித்திரை நிம்மதியான நாள். துலாம் ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், உத்தியோகத்தில் நிம்மதி ஏற்படும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், நட்பு வட்டாரத்திடம் பொறுமையுடன் செயல்படவும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நிதானம் தேவை, சுவாதி வருமானம் கூடும், விசாகம் அனுபவங்கள் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும், வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கூடும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கிடைக்கும், மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மேருண் நிறம். விசாகம் வருமானம் கூடும், அனுஷம் பொருள் வரவுகள் கூடும், கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களை, உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், குழப்பங்கள் தீரும், பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, மாற்றங்கள் அதிகமாகும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும், பூராடம் வருமானம் அதிகமாகும், உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும், மனதிற்கு நெருக்கமானவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், நினைத்த காரியம் நிறைவேறும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம்
ரோஸ் நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் அனுகூலங்கள் ஏற்படும். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். கும்பராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். குழப்பங்கள் நீங்கும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். உதவிகள் கிடைக்கும். அலைச்சொல்கள் அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும். தொழிலில் யோசித்து செயல்படவும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் மாற்றங்கள் கிடைக்கும். பூரட்டாதி வருமானம் உண்டாகும். மீனராசி நேயர்களை ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலன் சீராகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி தடைகள் விலகும். ரேவதி தேகநலன் சீராகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.